ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாரம். இன்னைக்கு நம்ம சேனலில் கார பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 முந்திரி, 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி மீடியம் சைஸில் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், நெய் இந்த ஸ்பூனில் 2 தேவைப்படும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இஞ்சியை பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் தொக்கு அரைச்சிக்கலாம். இல்லைன்னா அது சாப்பிடும்போது இஞ்சி கடிப்பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா இஞ்சி நல்லா அரைஞ்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் மிளகு போட்டு ஒரே ஒரு சுத்து விட்டுக்கோங்க. இந்த மிளகு பாதியாக உடைஞ்சா போதும். மிளகு பார்த்தீங்கன்னா பாதியாக உடைஞ்சிருச்சு. இவ்வளோ அரைச்சிட்டா போதும். இப்போ பொங்கல் தாளிச்சிடலாம். ஒரு குக்கர் எடுத்து கொஞ்சம் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நெய் டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் முந்திரி சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா முந்திரி நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌனில் வறுத்தாச்சு. இப்போ இஞ்சி மிளகு அரைச்சி வச்சிருக்கோம். 2 பச்சை மிளகாய் கீரை இருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. இது வதங்கும் போது 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் இதுக்கு 4 கப் தண்ணி சேர்த்து போகிறேன். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி ஒரு 15 மினிட்ஸ் போல் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துருங்க. அப்புறமா பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். பருப்பும் ஒரு 15 மினிட்ஸ் ஊறிருக்கு. இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கொதி வரும்போது நம்ம மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வேக வச்சிடலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா மிளகா காரம்லாம் இறங்கிருச்சு தண்ணியில். இப்போ நம்ம ஆட் பண்ண மிளகாவை எடுத்துருங்க. இல்லைன்னா பச்சை மிளகா ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொங்கலில். இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் இதை வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 4 விசில் வந்து அடங்கிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா பொங்கல் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான், நம்மளோட சுவையான காரப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னி அப்புறம் சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டேப் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.